ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னா, நம்ம என்ன எண்ணங்கள நினைக்கிறோமோ, அதுதான் நம்ம வாழ்க்கை சூழல்ல பார்ப்போம் அப்படின்றது தான் அந்த ஈர்ப்பு விதிக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்போது நம்ம வாழ்க்கையில் எல்லாமே ஈர்க்க தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். எதுவுமே நமக்கு அடையணும், எனக்கு வேணும், இது கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு சூழல் எனக்கு ஏற்படணும்னு தான் நினைக்கிறோம். அப்போ ஏன் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நமக்கு அது கிடைக்கிறதில்ல? சில பேர் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு பர்ட்டிகுலர் எதிர்பார்ப்பு மட்டும் நடக்கவே இல்லை. சம்பவம் தள்ளி போயிட்டே இருக்குது. நான் வந்து எல்லா ப்ராக்டிஸும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த வேலை கிடைக்கல. இல்லை எனக்கு இந்த பர்ட்டிகுலர் ரிலேஷன்ஷிப் நடக்கலைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா, ப்ராக்டிஸ் சரியாக பண்ணலேனோ, இல்லை வந்து டீடாக்ஸ் ஒழுங்காக பண்ணலேனோ, நம்ம எண்ணங்களை வந்து சரியாக அதன் மேலே வச்சுக்கலனோ சொல்லுவோம். பட் இதெல்லாம் தாண்டி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இது எப்படி புரிஞ்சுக்கலான்னா, நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் எதெல்லாம் சக்ஸஸ் பண்ணீங்களோ, ஈர்ப்பு விதியின் மூலமாக அடைஞ்சிங்களோ, அது எப்படி நமக்கு கிடச்சிதுன்றதை நீங்கள் கொஞ்சம் இந்த பயிற்சிகளை ஒதுக்கி வச்சுட்டு, உங்கள் சிந்தனைப்படி எப்படி அது நடந்துச்சுன்னு யோசிச்சிங்கனாவே கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம் ரிப்பட்டிஷன். அதாவது நம்ம என்ன தேவை நினைக்கிறோமோ அதை கான்ஷியஸ்க்கு தொடர்ந்து எஜுகேட் பண்ணிட்டே இருக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் இந்த பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு பாதியிலே இல்லை, எனக்கு இது நடக்கலை, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை, என்னமோ தெரியல, எனக்கு இது வந்து கனெக்டே ஆகலைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. காரணம் என்னென்னா, அவங்க தொடர்ந்து முயற்சிக்கலை. அவங்க எண்ணங்களுக்கு இந்த தேவையை வந்து திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கல. நம்ம எந்த விஷயத்தின் மேலே ரொம்ப அக்ரெசிவாகவும் ஒரு பெரிய பேர்னிங் டிசைரோடு இருக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்புகள் யோசிச்சு பாருங்களேன். தினமும் அதை சிந்திப்பீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை பற்றின ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு லைஃபோட ஒரு டாப் ப்ரியாரிட்டியில் இருக்கும். அப்போ டாப் ப்ரியாரிட்டிலேருந்து என்ன ஆகும், தினமும் அதை பற்றி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். பயிற்சிகள்லையும் அதே நடை தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஒரு அஃபர்மேஷன் கேட்குறதா இருக்கட்டும், ஒரு 777, 555 டெக்னிக்ஸாக இருக்கட்டும், ஈவன் விசுவலைசேஷன் கூட நம்ம என்ன சொல்கிறோம், தொடர்ந்து ஒரு 5 மாதம் 6 மாதம் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் தேவைகள் நடக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள். இல்லை உங்கள் தேவைகள் நடக்கிறதுக்கு ஏதுவான சில ஸ்டேட்மெண்ட்ஸை அஃபர்மேஷன் மூலமாகவோ இல்லை இந்த 55 ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமாகவோ நீங்கள் தெரிவிங்க. எதுக்கு அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஏற்படாத அந்த ஒரு நிகழ்வு, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத ஒரு நிகழ்வை உங்களுக்குள்ளே திரும்ப திரும்ப விதைக்கும் போது தான் அது ஏற்படுது. ஸோ முக்கியமாக இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், ஈர்ப்பு விதி எனக்கு நடக்குது, எனக்கு தேவைகள் கிடைக்குது அப்படின்னா, இந்த எண்ணத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அதாவது ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க கான்ஷியஸ்லன்னு அர்த்தம். இதை வந்து நம்ம வேலைகளை விட்டுட்டு நம்மளுடைய ரொட்டீனை விட்டுட்டு பண்ண சொல்லலை. இந்த ப்ராக்டிஸ்க்கான நேரத்துலையாவது இல்லை இது அடையணுன்ற எண்ணத்துலையாவது இதுக்குண்டான அந்த விதைகளை கான்ஷியஸ்குள்ளே திரும்ப திரும்ப தெளிக்கிறது தான் ஒரே வழி நம்ம எண்ணங்கள் வாழ்க்கையாகிறதுக்கு. இதில் வந்து நிறைய ப்ராக்டிசஸ் கேள்விப்படுவீங்க. நிறைய விதமான ப்ராக்டிசஸ் நம்ம சேனல் மட்டும் இல்லாமல் நிறைய சேனல்ஸில் பேசுவாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்னென்னா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில் பார்க்காத ஒரு விஷயத்தை நான் பார்க்கணுன்னு என்னுடைய எண்ணத்தை நிர்பந்திக்கும் போது, அந்த நிர்பந்தம் வந்து ஒரு 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 டிப்ரெஷனாக மாறாமல் அந்த இடத்த அடைஞ்சால் என் லைஃப் எப்படி இருக்குன்ற அந்த ஒரு சந்தோஷத்தின் விதையை நீங்கள் திரும்ப திரும்ப கான்ஷியஸுக்கு காமிச்சிட்டே இருக்கும்போது த்ரூ விசுவலைசேஷன் ஆர் எனி ப்ராக்டிசஸ். இதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணுமாங்க, 1000 தடவை சொல்லணுமாங்க, அப்படிலாம் கிடையாது. அட்லீஸ்ட் உங்களுடைய தேவைகளை கான்ஷியஸ் புரிஞ்சுக்கிற அளவுக்காவது ஒரு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு 40 நிமிஷமாக இதுக்காக செலவழிச்சிங்கன்னா போதும். இந்த ப்ராக்டிஸ்க்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் இந்த ஒன்று தான். ஸோ ரிப்பட்டிஷன் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைக்கிற விஷயங்களை இங்கே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது உங்களுக்கு நடந்த விஷயங்களுக்கும் இன்றைக்கி எனக்கு நடக்கலையே ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குற விஷயங்களுக்கும் உண்டான வித்தியாசம் இதுவாக தான் இருக்க முடியும். நன்றி.